வெல்கம் டு சித்திக்ஸ் vlog. நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிறுபால வர DL720ன்ற மாடலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நம்ம சேனல் புதுசா நீங்க பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மிஷினை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ குவரிஸ் இருந்தாலோ என்கொயரி இருந்தாலுமே ஏன் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா சிறுபால DL720 மிஷின் பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட் லுக்ல இருக்கு. டேபிள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த டேபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லாங் லைஃப்காக. மற்ற பிராண்ட் டேபிள்லாம் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும், ஆனா அது போக போக டல் ஆகும். இந்த மாதிரி டேபிள் போடும்போது என்னன்னா லாங் லைஃப்லயுமே லாங் ரன்லயுமே ரொம்ப நல்ல குவாலிட்டியான டேபிளா கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த சிறுபா கம்பெனில இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருக்காங்க. மிஷின் பாத்தீங்கன்னா டைரக்ட் டிரைவ், அதாவது இதுதான் மோட்டர். சரிங்களா? இந்த மோட்டர் வந்து இதுலயே இருக்கனால கரண்ட் வந்து சேம் லைக் ஜாக் மாதிரி தான் 90% உங்களுக்கு சேவிங்ஸ் ஆயிட்டு இருக்கும். 70% சேவிங்ஸ் ஆயிட்டு இருக்கும். பழைய கிளச் மோட்டர்லாம் உங்களுக்கு 1000 ரூபாய் கரண்ட் பில் வருது. இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணும்போது வெறும் 300 ரூபா தான் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? இந்த மிஷினோட ஓவர்வியூன்னு பாத்தீங்கன்னா நல்லா சொல்லியே ஆகணும். ஒரு ஒயிட் அண்ட் கிரே பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஒயிட் கிரே ஆரஞ்சு. சரிங்களா? சிறுபா பிராண்டை பத்தி நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேருக்கு இந்த சிறுபா பிராண்ட் தெரியுது இல்லை, ஏன்னா அதோட விலை வந்து எப்பயுமே ஜாஸ்தியா தான் இருக்கும். இந்த மிஷினோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு ரேட் ரொம்ப பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வேணுன்றவங்க என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா பெஸ்ட் ஹோல்சேல் ரேட் என்னன்னு நான் சொல்லிடுவேன். சரிங்களா? இதோட ஃபெசிலிட்டி, இது எப்படி ஆப்ரேட் பண்ணும், எப்படி எல்லாமே இந்த ஃபுல் வீடியோல நான் உங்களுக்கு போட்டு தரேன். சரிங்களா? மிஷின் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையானதா இருக்கு. இது வந்து மேக்ஸிமம் சிறுபால பாத்தீங்கன்னா A to Z குறைஞ்சது ஒரு 25,000 ரூபாய் இந்த மிஷின் ஸ்டார்டிங் அவைலபிளா இருக்கு. 25,000 ரூபாய் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் வரையும் இந்த மிஷின்ல எக்கச்சக்க ரேட்ல இந்த மிஷின்ல அவைலபிளா இருக்கு. இந்த பிராண்ட்ல ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் எப்பயுமே இந்த பிராண்டுக்கு ஜுக்கி மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மிஷின் நான் ஆன் பண்ண போறேன். 3 பின் டாப் கம்பெனி கொடுக்கறது இல்லை, அவங்க வந்து வெறும் வயர் தான் கொடுக்குறாங்க. வயருக்கு வேலை 3 பின் டாப் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. மிஷினோட ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்க காட்டுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மிஷினோட ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்க ஆன் பண்ணீங்கன்னா மிஷின் உங்களுக்கு ஆன் ஆயிரும். பாத்தீங்கன்னா மிஷினோட தோற்றம் லைட் பாத்தீங்கன்னா இங்க பட்டன் கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு 3 பிரைட்னஸ், 1 2 3 மாதிரி 2 பிரைட்னஸ் தான். ஆன் ஆஃப் அவ்வளவுதான். சரிங்களா? பாபின் வைண்டிங் வந்து ஆட்டோமேட்டிக் பாபின் வைண்டிங். ஃபர்ஸ்ட் நான் இப்ப த்ரெட் நம்ம கையில் த்ரெட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. த்ரெட்டுமே வேணுறவங்க வாங்கிக்கலாம். எப்பயுமே வந்து நல்ல குவாலிட்டியான த்ரெட் யூஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் ஸ்டிச்சிங்க்கு. இப்ப த்ரெட் எப்படி போடுறது, பேசிக்கா மெயின்டைன் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இது பாத்தீங்கன்னா த்ரெட்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதுல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் த்ரெட்ல எப்பயுமே போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க பாத்துக்கோங்க. இங்க வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சுவலா எதுக்காக இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நூல் ஏதாவது சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சுருக்கத்து வழியா வரும்போது அந்த சுருக்கம் வந்து அங்க போயிடும். அதுக்காக தான் இது. சரிங்களா? இப்ப இந்த எஸ் போயிட்டு இந்த எஸ்ல வரணும். சரிங்களா? இந்த எஸ்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த இது இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுலயே அதே மாதிரி எஸ் கொடுக்குறீங்க. இந்த எஸ்லயும் போயிடுச்சுன்னா அந்த சுருக்கம் எது வந்தாலுமே 1ல போட்டா போதும், 2ல போட்டா போதும். 3 ஹோல்ஸ் இருக்கும். 1ல போயிட்டு 1ல வந்தா போதுமானது. சரிங்களா? இப்போ வந்து இந்த டென்ஷன் செட்ல இந்த கேப் இருக்கும். அழகா பாத்தீங்கன்னா இந்த கேப் இருக்கும். இந்த கேப்ல இந்த நூலை விடணும். இந்த நூல் இதுல விட்டுறதுக்கு அப்புறம் ஓகே, ரொம்ப நாளா ஆச்சுங்க தச்சு, அதனாலதான் உங்களுக்கு அந்த இது இப்போ வந்து இந்த இதுல போயிடும். சரிங்களா? இந்த டென்ஷன்ல போயிட்டு இந்த ஸ்ப்ரிங்ல போயிட்டீங்கன்னா இந்த கருப்பு ஸ்ப்ரிங் இருக்கு பாத்தீங்களா? ஜூமிங்ல வாங்க. இந்த கருப்பு ஸ்ப்ரிங்ல இங்க ஆக்ஷன் ஆகணும். இந்த ஆக்ஷன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா இந்த இதுல போயிட்டு இந்த எல் கிளாம்ப், இந்த எல் கிளாம்ப்ல நிறைய பேர் போடுறது இல்ல, அதனால கூட த்ரெட்டிங்ல கம்ப்ளைண்ட்ஸ் வரும். சரிங்களா? இப்போ வந்து இதுல போட்டு இந்த இதுல, சரிங்களா? 3rd ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்ஷன்ல இருந்து போடும்போது இந்த ஸ்ப்ரிங், இந்த ஸ்ப்ரிங்ல இருந்து வரும்போது இந்த லிவர், இந்த லிவர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த இதுல போடுறீங்க. சரிங்களா? கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டேக்கப் லிவர், இது பேர் தான் டேக்கப் லிவர்னு சொல்லுவாங்க. இதுலதான் நூல் முன்னாடி பின்னாடி போறது. மிஷின்ல உங்களுக்கு வந்து அருமையா இருக்குங்க. ஸ்டிச்சிங்ல வந்து உங்களுக்கு சவுண்ட் வராது. மற்ற பிராண்டு காட்டிலும் இந்த சிறுபா பிராண்ட்ல என்னன்னா காடா துணி எல்லா துணியுமே அழகா போகுது அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
நீங்க தாராளமா யூடியூப்ல சர்ச் பண்ணியே பார்க்கலாம். DL720 அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா நிறைய பேரோட ரிவ்யூஸ் வரும். இங்கிலீஷ்காரங்களோட ரிவ்யூஸ் வரும். தமிழ்காரன்னு ஒரு அண்ணா போட்டிருக்காங்க, அதையும் பாருங்க கண்டிப்பா. இப்படி போயிட்டு இந்த ஹோல்ஸ்ல நீங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த ஹோல்ஸ்ல எதுக்கு நீங்க கம்பல்சரி போடுறீங்க பாத்தீங்கன்னா, த்ரெட் வந்து அடிக்கடி உங்களுக்கு கட் ஆகுது, அந்த மாதிரி பட்சத்துல இதுல விழுந்துரும். அதாவது இந்த ஹோல்ஸ்ல நின்றும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்க ரொம்ப மேலதுக்கு அப்புறம் போட தேவையில்ல. அப்புறம் வந்து நிறைய பேர் பிஎன்எஸ் என்ன வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரெட்டிங்கை வந்து பண்ணும்போது த்ரெட்டிங்கை ப்ராப்பரா பண்றது இல்லை. இப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கனால மேக்ஸிமம் எந்த ஒரியும் இல்லை. பண்ணாம போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நூல் கோர்க்கிறது கூட ப்ராப்பரான முறையில தான் நூல் கோர்க்கணும். அதாவது எப்படின்னா லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் நீங்க நூல் கோர்க்கணும். ரைட் டு லெஃப்ட் நீங்க கோர்த்தீங்கன்னா சரியான முறை கிடையாது. அப்படி கோர்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் வராது. எப்பயுமே நூல் கோர்க்கும் போது ட்ரிம்மரோ இந்த மாதிரி கத்தியோ பக்கத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவியான கத்தி வச்சுக்காதீங்க, மிஷின் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கத்திரி இல்லைன்னா சின்ன ட்ரிம்மர் விற்கும் 25 ரூபாய்க்கு, அந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? லெஃப்ட் டு ரைட் பாத்தீங்கன்னா இப்படி ஈஸியா போட்டுக்கலாம். இதுக்கு த்ரெட்டருமே இருக்கு. இப்ப வயசானவங்க எல்லாம் இதை போட கஷ்டப்படுறீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு த்ரெட்டர்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இங்க ஃபேன் ஓவர் ஸ்பீட்ல இருக்கா எனக்கு போட கஷ்டமா இருக்கு. நீங்க வேணும்னா பஜாஜ் கார்டு உங்ககிட்ட இருந்தா கூட நீங்க இஎம்ஐ போட்டு கூட வாங்கிக்கலாம். பஜாஜ் உங்ககிட்ட இருந்தா நீங்க லிங்க் பண்ண மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. லிங்க் பண்ண நம்பர்ல வேல்யூ இருக்கான்னு நான் ஒரு அண்ணா ஸ்டாஃப் அண்ணா செக் பண்ணுவாரு. அந்த அண்ணா ஸ்டாஃப் மூலியமா நீங்க செக் பண்ணி வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட 5 மந்த்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 9% வரையும் இஎம்ஐ போடுறாங்க. அதே உங்களுக்கு இப்ப 9 மந்த்ஸ் போறீங்க அப்படின்னா 14% வரையுமே வேல்யூ போட்டு நீங்க எடுத்துக்கலாங்க. சரிங்களா? த்ரெட்டர் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. இந்த த்ரெட் சரியில்லை. வந்துருச்சு. இந்த நூல் போடுறதாங்க என்னதான் தையல் மிஷின் வாங்கினாலுமே கஷ்டமான வேலை. நூலை மட்டும் கரெக்டா போட்டாலே போதும், பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? இப்ப வந்து ப்ராப்பரா நான் த்ரெட்டிங் பண்ணியாச்சு. தென் வந்து நீங்க இந்த மிஷின்ல என்ன ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேக் வாங்க ப்ரோ. மிஷினை இப்படி சாய்ச்சுக்கோங்க. மிஷினை சாய்க்கும் போது பேக்ல பார்த்து சாய்ங்க. இப்ப நீங்க சாய்ச்சிட்டீங்க, மிஷினை சாய்ச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, இதுதான் வந்து ஷட்டில்னு சொல்லுவாங்க. இது பேரு ஷட்டில். இது பேரு உங்களுக்கு ஆயில். இதுல மட்டும் ஆயில் பம்ப் ஆகி மேல ஃபுல்லாவே போகும். நீங்க இப்ப வெளியூர்ல இருந்து இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த கேப்ல கரெக்டா நீங்க மாட்டணும். இந்த ப்ராடக்ட் இந்த இடத்துல கரெக்டா மாட்டிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு நீடில் லிஃப்ட் ஆகுறது, ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டிங்கும் ஒர்க் ஆயிடும். சரிங்களா? இது ஒண்ணு மட்டும் நீங்க இதுல பாத்துக்க வேண்டியது. பாபின் கேஸ் எப்படி கழட்டி மாட்டணும்னா இதுதான் பாபின் கேஸ். சரிங்களா? இந்த பாபின் கேஸ்ல இதுதான் பாபின்னு சொல்லுவாங்க. இந்த பாபின் நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும். அதாவது கலரா நீங்க வாங்கி வச்சாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஒரே கலர் தான் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே கலரா நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, எப்படி கலர் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஹயா பிராண்டோட தாங்க கொடுத்துருக்காங்க உள்ள. சரிங்களா? இங்க பார்த்துக்கோங்க. இப்படி போயிட்டு இந்த ஹோல்ஸ்ல கரெக்டா லாக் ஆயிடும். இதுதான் பாபின் கேஸோட த்ரெடிங் முறை. அப்புறம் வந்து பாபின் எப்படி லோட் பண்றது அப்படின்னு பாத்துக்கோங்க. பாபின் எப்படி லோட் பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க ப்ராப்பரா வந்து இப்படி நல்லா ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கிளிக்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுங்களா? அது கிளிக்னு ஒரு சவுண்ட் வந்துச்சா பாபின் ப்ராப்பரா லாக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு மேல கீழே பார்க்க வேண்டியதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஃபீடாகு எல்லாமே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம மிஷினை ஸ்டிச் பண்ண போறோங்க. சரிங்களா? கிளாத் மிஷின் நம்ம தைக்க போறோம். ஸ்பீடு பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது 250 300 250ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ரொம்ப போர்டு வந்து மெக்கட்ரானிக் போர்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்ப பிராண்டட் வைஸ்ல சூப்பரா இருக்கு. இதோட ஒரிஜினல் ஸ்பேர் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு வந்து கம்பெனி, ஏன்னா கம்பெனி பாத்தீங்கன்னா மோர் தென் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவோட மெயின் பிரான்ச்சே திருப்பூர், நம்ம தமிழ்நாடு திருப்பூர்ல இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு திருப்பூர்ல ஹோல்சேல் சப்ளையரா இருக்காரு. அதனால ஆல் ஓவர் இந்தியா சிறுபாவோட ஆபீஸ். சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா A to Z எல்லா வகையான தையல் மிஷினும் அங்க கிடைக்கும் சிறுபாவோடது. சரிங்களா? வேற எந்த பேர்லாக் ஓவர்லாக் எல்லாமே கிடைக்கும். 3850. நீங்க புதுசா பிகினர்னா ஒரு 3000 வச்சுக்கோங்க. ஆக்சுவலா 4000 வரை ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க.
ஒருத்தவங்க 4000 RPM வச்சு தைக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி அவங்களுக்கு த்ரெட் வந்து கட் ஆக சான்ஸ் நிறைய இருக்கு. அது மிஷினோட கம்ப்ளைண்ட் கிடையாது. நீங்க எவ்வளவு மிஷின் ஸ்பீடா ஓடும், ஸோ வந்து த்ரெட்டும் அந்த அளவுக்கு ஸ்பீடா வரணும். நீங்க 3500 கரெக்டான ஸ்பீடு, சிங்கருக்கு யூஸ் பண்ற கரெக்டான ஸ்பீடு, அந்த ஸ்பீட தைச்சிங்கன்னா தாராளமா கட்டே ஆகாது நூல். சரிங்களா? ஊசிய லெஃப்ட் டு ரைட் தான் போகணும். இங்க பாத்தீங்கன்னா ஊசியில ஒரு பெண்டு தெரியும். இந்த பெண்டு வந்து நீங்க ஆப்போசிட்ல போட்டீங்கனால ஸ்டிச் சரியா உழுகாது. இந்த பெண்டு வந்து இந்த பக்கம் ரைட் சைட்ல உங்களுக்கு இருக்கணும். இந்த பெண்டு வந்து உங்களுக்கு சரியா இல்லாட்டினாலுமே தையல் சரியா உழுகாது. இது வந்து நீடில் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, இது சைடு பிளேட்டு. சரிங்களா? இது டென்ஷன், இந்த இதுதான். சரிங்களா? இப்போ லூப்பெல்லாம் அடிக்குது அப்படின்னா நீங்க டென்ஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணா போதுமானது. சரிங்களா? இப்ப தைக்க போறேன். ஃபர்ஸ்ட் பட்டம் சூப்பரா வருது. சரிங்களா? இது வந்து ரொம்ப பொடிசான தையலா வந்திருக்கு. ஏன் அந்த பொடிசான தையல் வந்திருக்குன்னா, இதுதான் ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர். இந்த ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர்ல இருக்கு. இதை நீங்க வந்து அப்படியே ஒரு நல்ல லென்த்தான தையல் வேணும் அப்படின்னா 3 வைங்க. 3 வச்சுட்டு இப்போ வந்து நூல் கட் ஆயிருச்சு. நூல் கட் ஆகிறது இது எல்லாமே சகஜம் தாங்க. மிஷின்னு போயிட்டீங்கன்னா நூல் கட் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு சகஜம்தான். நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி போடுற அதே மாதிரிதான். உங்களுக்கு ரெகுலரா ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா இது எல்லாமே உங்களுக்கு பழகிடும். நம்ம எதுக்காக நம்ம சேல்ஸ் பண்றோம்னா மேக்சிமம் எல்லாத்துக்கும் நாலேஜ் தெரியணும், அப்படியாதான் நம்ம இது போடுறது எல்லாமே. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்துல நீங்க அந்த கூட ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எல்லா ஊருக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி இதை அமுச்சு விட்டுருக்கோம். மிஷினை நாங்க மாட்டியே அமுச்சு விட்டுருவோம். சரிங்களா? மற்றவங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கிங் போடுவாங்க. பாக்ஸ் பேக்கிங் அங்கே அசம்பிள் பண்றது உங்களுக்கு தெரியாது. பாக்ஸ் பேக்கிங்ல வரும்போது என்னன்னா சில டேமேஜஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த செல்லர் சரியா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க மாட்டோம். மோர் தென் 2 வருஷமாவே நான் இதுல பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ்ல. ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பர் கைடன்ஸோட தான் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்க ஒன்றும் வெரி பண்ணிக்காம நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட் தான் இது கொஞ்சம். இப்போ வந்து தையல் பார்த்தீங்கன்னா 3 கிட்ட வச்சிருக்கோம். இது எதுக்காக இப்போ துணிப்பை அந்த மாதிரிலாம் அடிக்கிறீங்கன்னா தையல் லென்த்தா இருந்தால் தான் உங்களுக்கு நூல் சீக்கிரமா செலவாகும். அது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணா மட்டும் தான் வியாபாரம் நீங்க பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அதை தையல் லென்த்தா வச்சு அடிக்கிறோம். ரொம்ப ஸ்மூத்தா அடிக்குது. தையல் பாத்தீங்கன்னா மேலேயும் சரி கீழேயும் சரி ரூப்பர் இல்லாம நல்லா பெர்ஃபெக்டா இருக்கு தையல். சரிங்களா? மிஷினோட சவுண்டுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லை, ரொம்ப குவாலிட்டியான தையலா இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு மேல இதுல என்ன ஆப்ஷன் பாத்துட்டீங்கன்னா இது லாக் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தையல் அடிக்கிறீங்க அப்படின்னா அதே இடத்துல பேக்ல தையல் அடிக்கணும். இப்படி லாக் அடிக்கணும்னா கூட நீங்க லாக் அடிச்சுக்கலாம். இப்ப நான் திருப்பி காட்டுறேன். இங்க ஒரு இது மாதிரி ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த ராடை வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும். இப்படி லாக் பண்ணீங்கன்னா இது மேல தூக்கும். மேல தூக்குனதுக்கு அப்புறம் நீங்க இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பினதுக்கு அப்புறம் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மிஷின்ல என்னென்ன ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறான்னு பாத்துருவோம். அந்த பி பட்டன் இருக்குல்ல, இந்த பி பட்டன் அமுக்கிட்டு நீங்க இந்த பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஆஃப் நீல். இப்போ வந்து நீல் வந்து உங்களுக்கு மேலே நிற்குதா? இப்போ மேலே நிற்குது. இந்த பட்டனை நீங்கள் ஒரு டைம் திருப்பி அமுக்கிட்டீங்கன்னா இந்த நீல் வந்து கீழே நிற்கும். இது வந்து பேர் நீல் பொசிஷன். நீங்கள் பேக் டு ப்ரோக்ராம் போய்க்கலாம். ஸ்பீடு ப்ரோக்ராம் வச்சுட்டு ப்ரோக்ராம். சரிங்களா? இப்போ வந்து பாபின் மெயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நூல் போட்டிருக்கோம். இந்த நூலை வந்து இங்கே கட் பண்ணுறதுக்கு இங்கே பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லா கம்பெனிலுமே. சரிங்களா? இந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டு பாபின் ஆல்ரெடி நீங்க ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து நான் புது பாபின் எடுத்துக்கிறேன். புது பாபின் பார்த்தீங்கன்னா இருக்கு. எல்லா வகையான ஸ்பேர்ஸுமே நம்ம கிட்ட கிடைக்கும். சரிங்களா? புது பாபின் எடுத்துக்கிட்டேன். இந்த பாபின் வந்து இப்படி லாக் பண்ணிக்கிறீங்க. லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா பாபின் வைண்டிங் பத்தி தாங்க பார்க்க போறோம். பாபின் வைண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த நூல்ல இருந்து இதுல போட்டுக்கிறீங்க. இதுல போட்டதுக்கு அப்புறம் இது நல்ல இந்த ஹோல்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு எப்படி? சரிங்களா? இங்க 2 டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த 2 டென்ஷன்ல போட்டுக்கணும். நிறைய பேர் கையில சுத்துறாங்க. கையில சுத்துறது வந்து சேஃப்டி கிடையாது. சரிங்களா? அட்வைஸ் கிடையாது. அட்வைஸ் படி இப்படிதான் சுத்தணும். அப்பதான் மிஷினுக்கு எதுவும் ஆகாது, லாங் லைஃப் இருக்கும் உங்களுக்கு. கையில சுத்தினீங்கன்னா கை எது வேணா ஆகலாம், கத்தா கூட சான்ஸ் இருக்கு. ரத்தம் வரும். புதுசா பண்றவங்க பண்ணீங்கன்னா பல ட்ரைனிங் ஆனவங்க பண்ணிக்கலாம்.
சரிங்களா? இப்போ வந்து இப்படி லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து பாபின் வைண்ட் பண்ணீங்க அப்படின்னா வெறும் பாபின் ரன்னிங்லயும் பாபின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க தனியா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நீரில் நூல் இருக்கக்கூடாது, அதை நீங்க இன்சூர் பண்ணிக்கோங்க. நீரில் நூல் இருக்கக்கூடாது. ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்றேன்னா நூலை கட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து நீர்ல எந்த நூல் இல்லை, துணி எதுவுமே கிடையாது, பாபின் நூல் பிரச்சனை கிடையாது, நீரில் நூல் இருக்கக்கூடாது. வெறும் பாபின் வைண்டிங் மட்டும் பண்றீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட்டுமே அப்பில் தான் இருக்கணும். இப்போ வந்து இப்படி லர்ன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாபின் வைண்ட் ஆயிடும். எவ்வளவு ஸ்பீடா வைண்ட் ஆகுதுன்னு பாருங்க. சரிங்களா? இது போக என்னென்ன மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஆயில் வந்துடும் மிஷினோட. சரிங்க, தனியா நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது, ஆயில் வந்துடும் மிஷினோடய வந்துடும். இந்த ஆயில் வந்து இதுக்குள்ள ஊத்திக்கணும், இந்த ஹை வரை ஊத்திக்கணும். சரிங்களா? ஹை வரை நீங்க ஆயில் ஊத்திக்கணும். அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா மிஷின் வந்து ஒரு பாக்ஸ்ல வரும். இப்ப நீங்க வெளியூர்ல இருந்து மிஷினை வாங்குறீங்க அப்படின்னா மிஷின் ஒரு பாக்ஸ்ல வரும். மிஷின்ல பாத்தீங்கன்னா இந்த 2 வயர், இந்த ஒரு வயர் மட்டும் நீங்களே அட்டாச் பண்ணிக்கணும். இந்த வயர் அட்டாச் பண்றது ரொம்பவே ஈஸி. இப்படி கழட்டிட்டு இப்படி மாட்டினீங்கன்னா போதும். வயரை நீங்க கரெக்டா மாத்திக்கணும். இந்த த்ரெட் ஸ்டாண்ட் வந்து நான் மாட்டி அமுச்சு விட்டுருவேன். கீழே வந்து சலடை போட்டிருப்பேன், நீங்க அதை எடுத்து இதை மாட்டிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி இதுல மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இது பாத்தீங்கன்னா டேக்கப் லிவர், மேல தூக்குறதுக்கு இங்க ஒரு டேக்கப் லிவர் கொடுத்துருப்பாங்க. இது 2 இங்க இன்ஜஸ் இங்க மாட்டிக்கணும், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அப்புறம் இதை வந்து இங்க மாட்டிக்கணும். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ். கம்பல்சரிலி ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள ஃபுல்லா IGBT போர்டு சிப் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால சேஃப்டி பண்ணிக்கவே ஸ்டெபிலைசர் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. மிஷினுக்கு 1 இயர் சர்வீஸ் வாரண்டி வந்துடும். ஷாப் சர்வீஸ் வாரண்டி, இது கம்பெனின்னு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஷாப்பு தான். எதுனாலும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கனாலும் சரி, இந்த டாப் மட்டும் கம்பெனிக்கு அனுப்பிச்சுட்டீங்கனாலும் போதும். ஸ்டிச்சிங்ல எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதை கிளாரிபிகேஷன் பண்ணிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோஸ் போடணும்னா A to B எல்லாமே நான் போடுவேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா லைனா அடுத்தடுத்து வீடியோ போட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.